திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தோடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் வேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஸ்ரீ கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீதி கழகமும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற இந்த அருள்ஞான வேள்வியில திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தில 2ஆம் தந்திரத்தில கர்ப்பகிரியை என்கிற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூலர் கருவிலே இந்த ஆன்மா உடல் பெற்று வருகிற அந்த பாங்கை ஒரு தனி பகுதியாகவே கர்ப்பகிரியை என்கிற பகுதியாக செய்து இறைவனுடைய அருள் நலம் இல்லாமல் ஆன்மா தன்னுடைய உடலை பெற்று இந்த பூமியில வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற அந்த பகுதியை நிறுவும் முகமாக பல்வேறு முகங்களினாலே பேரருளின் திறத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். கடவுளை நம்ப மறுக்கிறவர்கள் எல்லாம் இயற்கையாக நிகழ்கின்ற ஒரு செய்தியாக சொல்லப்படுகின்ற இந்த பிறப்பை திருமூலர் பல்வேறு செய்திகளை கூறி இதனுள் அமைந்து கிடக்கும் உண்மைகளை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பின்னாலே கூட ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த ஆன்மா மட்டும் கர்ப்பத்திலே இருந்து தான் படுகிற துன்பத்தை அறிந்திருக்குமே ஆனால் இந்த மண்ணிலே அது எந்த விதமான செயல்களையும் செய்யாது, இந்த பிறப்பை ஒழிப்பதற்கான செய்தியை மட்டும்தான் செய்யும். ஆனால் மண்ணிலே பிறந்த பிறகு அந்த துன்பங்கள் எல்லாம் அதற்கு மறந்து போய்விடுகிறது. ஏனென்று சொன்னால் அது தன்னுடைய வினைகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவற்றை மறக்க வைக்கின்றார் பெருமான் என்று சொல்லுகிறார். காரண காரியம் பற்றி நிகழ்கின்ற செய்திகளை எல்லாம் இயற்கையாக நிகழ்கிறது என்று பகுத்தறிவாதிகள் சொன்னாலும் எந்த காரியத்திற்கும் ஒரு காரணம் இல்லாமல் நிகழாது என்கிற அடிப்படை நிலையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய திருமூலர் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். வகுத்த பிறவியை மாது நல்லாளும் தொகுத்து இருள் நீக்கிய சோதியானும் பகுத்துணர்வாகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள் நின்றானே என்று சொல்லுகிறார். அந்த வகுத்து உள் நின்ற மாண்பைத்தான் நாம் நினைந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆன்மாவிற்கு உயிருக்கு ஒரு உடலை பற்றி கொள்வதோ அந்த பற்றி கொண்ட உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அல்லது காப்பாற்றி அந்த உடம்பை வளர்த்து கொள்வதற்கோ அதற்கு எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் அது உள்ளே அது வளர்ச்சி பெறுகிறது. ஓரளவு வயது வந்த பிறகு தானாக உணவை தேடுவதும் தானாக உணவை உண்பதும் தானாக தனக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொள்கின்ற அது அந்த பக்குவம் வருவதற்கு முன்பாக அவற்றை எல்லாம் பெற்றது எவ்வாறு? வெளியில வந்தப்புறம் நல்லா தெரிகிறது, நமக்கு மூச்சு காத்து வேணும், நமக்கு நீர் வேணும், உயிர் வாழ்வதற்கு இது ரெண்டும் ரொம்ப அவசியமா தேவை. உள்ளே இருக்கிற பொழுது இரண்டையும் எப்படி சரி பண்ணி கொடுக்கிறார்? கர்ப்பகிரி பகுதியில ரொம்ப செய்திகள் சொல்லுகிறார். நான் ரொம்ப சில பாடல்களை தான் உங்களுக்கு இங்க விளக்குறேன். மீத பாடல்களை எல்லாம் நீங்க உங்களுடைய தெளிவிற்காக நீங்கள் படித்துக் கொள்ளணும். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செய்யறது, பெண் குழந்தையா இருந்தா என்ன செய்யறது, பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை கருவில் இருக்கிற பொழுது ஊனம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யறது, குழந்தை ஏன் ஊனமாக பிறக்கிறது, குழந்தை ஏன் குருடாக பிறக்கிறது, ஏன் ஊமையாக பிறக்கிறது, இதெல்லாத்துக்கும் சொல்றாரு. இதெல்லாம் கர்ப்பகிரியில தான் சொல்றாரு. அத்தனையும் ஆணுக்கு சுவாசம் எப்படி அமைய வேண்டும், பெண்ணுக்கு சுவாசம் எப்படி அமைய வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் கர்ப்பகிரிய பகுதியில சுவாமி ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். உள்ளே இருக்கிற குழந்தை இப்ப சயின்ஸ்ல சொல்லுகிற பொழுது அது இயற்கையா அப்படி இருக்கு, இயற்கை இயற்கைன்னு சொல்லி விடுகிறாரு. அது இயற்கைங்கிறாங்க, அதான் நேச்சர் அப்படிங்கிறாங்க. நேச்சருக்கு அறிவு இல்லையே, அது ஒரு சடம் தானே. நேச்சருங்கிறது இயற்கை என்பது ஒரு ஜட சக்தி.
அதுக்கு டசன்ட் ஹேவ் எனி சென்ஸ், அதுக்கு அறிவு கிடையாது. இயற்கையா கால் வந்தது, இயற்கையா கை வந்தது, இயற்கையா தலை வந்தது, இயற்கையா வந்ததுன்னு எல்லாம் இயற்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, இயற்கையிலிருந்து தான் வந்தது உண்மை. ஆனா இயற்கையிலிருந்து தானா வராது. அதை சொல்லுகிறார், வகுத்த பிறவியை மாது நல்லாளும். அதை திருப்பி போட்டு சொல்லணும், பிறவியை வகுத்த மாது நல்லாளும். பல்வேறு உடம்புகளை தந்து பாசஞானத்தை முதல்ல வளர்க்கிறார். பிறகு அவரேதான் அந்த பாச ஞானத்தை நீக்கி பசுஞானமும் பதிஞானத்தையும் தந்து உணர்வு பெறும்படி செய்கிறார். ஆன்ம அறிவில இருக்கக்கூடிய குழப்பமும் அறியாமையும் நீங்குவதற்குத்தான் இத்தனை வேலையும் நடக்குது. ஆன்மாவிலே இயற்கையாக இந்த அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடியதுனால தான் இது இத்தனை துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அறியாமையினாலதான் இத்தனை துன்பம். இப்போ நமக்கு தெளிவா தெரிகிறதே, நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கிற பொழுது நாம பெறுகின்ற இன்பம், தெளிவில்லா இருக்கிற பொழுது நாம் அடைகின்ற துன்பம். திருவருட்பயனில் சொல்லுவார், என்னடா பெரிய அறிவாளிங்கிறியடா, நீ ரொம்ப அறிவுடையவன்னு சொல்றிய, உன்னுடைய அறிவை நீயே மெச்சுக்கிறிய, உன்ன மாதிரி அறிவாளி யாரும் கிடையாதுன்னு சொல்றிய, கனவுல ஒரு விஷயத்தை பார்த்து ஏன்டா அலறன்னு கேட்கிறார். ஏன் கனவுல கண்டு ஏன் அலறன்னு கேட்கிறார். இது கனவுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இல்ல, அப்ப அது கனவுன்னு தெரியல. கனவுன்னு தெரியல, அப்ப அறிவு அங்க மழுங்கி போயிடுச்சு. இல்ல, அப்போ அறிவு கொஞ்ச நாளை மழுங்கிறது, கொஞ்ச நாளை ஷார்ப்பா இருக்கிறது, கொஞ்ச நாளை மழுங்கிறது தானே இருக்கு. உறங்குகிற கண்டவற்றை கனவுல எதை காணுகிறோமோ அதையே உண்மை என்று நம்பி மகிழ்ச்சி அடைந்து அதனாலே பயம் உருவதும் அதனாலே அச்சம் உருவதுமாக இருக்கிற உணர்வுகளை எல்லாம் நீ பெறுகிறாய. அப்பொழுது அதே அறிவு ஏன் அந்த மாதிரி அந்த செயலுக்கு உள்ளாகிறது? அப்ப அந்த அறிவு ஏன் இவ்வளவு வீக்கா போகுது? அப்புறம் முழிச்ச உடனே அது கனவு நினைச்சு, அப்பா இப்பதான் ஆறுதலா இருக்கு அப்படின்னு. சில பேர் கனவுல கண்டு கான்வர்சேஷனே பண்ணுவான். நம்ம யாரோட பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா, சில பேர் பார்த்துட்டு படுக்கவே கூடாது. ஆனா அவனை கூத்துறேன்னு இவனையே கூத்துவான் பக்கத்து. அதனாலதான் அந்த ஒரு 10 தான் கட்டு 35ல. கருவிகரணங்கள் நனவுல இருக்கிற பொழுது 35, கனவுக்கு போகும்போது 10 தான் லெஸ் ஆகும். உறக்கத்துக்கு வரும்போது தான் 32 குறைஞ்சி 3 தான் நிற்கும். உறக்கத்துல வருகிற பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். கனவுல உனக்கு ஒரு 10 இது குறைஞ்சு போகுது, 25. என்ன மயக்கம்! அப்படியே பார்க்கிற பொழுது அவ்வளவு ரியலா இருக்குது. கனவுல பார்க்கிற பொழுது நாம அதை உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கிற பொழுது சரி, அதை பார்த்திய அப்புறம் நினைவு வந்தோன்னு கரெக்டா சொல்ல வேண்டியதுதானே. அதையாவது சொல்ல முடியுதா உன்னால? அது அருமையான கனவு சார், நேற்று ராத்திரி. அப்படியா? என்ன கனவு சார்? சொல்லுங்க சார். என்னத்த சொல்றது சார், எவ்வளவு அருமையான கனவு. ஒண்ணுமே ஞாபகம் இல்லை சார், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. நல்லா ஞாபகப்படுத்தி, நல்லா இருந்துச்சு சார் கனவு. முடிக்க என்னங்கிறீங்க? நான் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சார். நடந்து போறேனா? இல்ல. வண்டியிலையா? இல்ல போறேன். போச்சு, அதுவே முதல்ல அவுட்டு. எதுல போறேங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போறேங்கிறது அப்படியே காத்தாக போற மாதிரி, கூட மேல இருந்து குதிக்கிற மாதிரி. இதெல்லாம் இயல்புக்கு இல்லாத செய்திகளை எல்லாம் இந்த அறிவு மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி, கீழே இருந்து பள்ளத்துக்கு போற மாதிரி எல்லாம் கற்பனை. ஏன் இந்த அறிவு அப்ப எப்படி மழுங்குது, ஏன் இப்படி தவிக்குது அப்படின்னா, அந்த அறிவுக்கு துணை இல்லைன்னா இது இப்படிதான் கஷ்டப்படுது. துணை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டா கஷ்டப்படுது. துணை சேர்ந்து இருந்தா கொஞ்சம் ஓரளவு தெளிவா இருக்கு. இந்த துணை சேர்ந்து இருக்கும் போது அதுக்கு தெளிவா தெரியுது, இது பள்ளம், இது உண்மை, இது பொய் எல்லாம். அந்த அறிவுக்கு இந்த துணைங்க இருந்தா தான் தெளிவா இருக்கு. துணை நீங்குனா அறிவு ஒன்னே தெளிவின்மையா போயிடுது. அப்ப இந்த துணையாகி இந்த உடம்பு சேர சேர இந்த அறிவு அனுபவம் பெறுகிறது. அதை காட்டுறார். இந்த அறிவு, உன்னுடைய அறிவு இருக்கிறதே இயல்பாக ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு, உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பினுடைய கருவிகரணங்கள் துணையா நின்னாத்தான் அதுக்கு தெளிவா இருக்கு. கருவிகரணங்கள் கொஞ்சம் 1-2 ஆப்சென்ட் ஆனாலே இதுக்கு தெளிவு போயிடுது.
அப்ப உன்னுடைய ஆன்மா அறிவு தெளிவில்லை, இயல்பாவே அதுக்கு தெளிவில்லை. இதுக்கு ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்தா அதுக்கு தெரியும், அவ்வளவுதான். துணை இருந்தி ஆன்மாவனால அறிய முடியல. இதுக்கு இந்த உடம்புங்கிற துணை இல்லாம அறிய முடியல. உடம்புங்கிற துணை நீங்குச்சுன்னா, நீங்கிறதுக்கு தான் உறக்கம், கனவு உறக்கம்லாம் நீங்கிறது தான், தற்காலிகமா நீங்குது. அப்பதான் அதுக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த அறிவுக்கு யார் பக்கத்துல நிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த துணையை தந்திருக்கிறான் இறைவன். அதுதான் வகுத்த பிறவியை மாது நல்லாளும். இந்த பிறவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பிறவியை வகுத்த அம்மா தான் பிறவியை கொடுக்கிறான். இந்த பிறவியை கொடுக்க 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 பிறவியினாலே அறிவுல தெளிவு ஏற்பட்டுக்கிட்டே வருகிற பொழுது அறிவுல இருக்கக்கூடிய அறியாமையை அப்பா நீக்கிறார். 2 நிலையில இருந்து செய்யறான் அப்படிங்கிறார். தொகுத்து இருள் நீக்கிய சோதியானும். அவ வகுத்த பிறவியை, அவ பிறவியை வகுத்து கொடுப்பா. அந்த பிறவியினாலே பெறுகின்ற அனுபவத்தினாலே உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குவான் சிவபெருமான். நீக்குகிற பொழுது இந்த பதிஞானம்ங்கிற பசுஞானம் பதிஞானங்கிற ஸ்டேஜ் வரும். இது வெறும் பாசஞானம். பாசஞானம்னா இந்த உடம்பினுடைய துணையை வைத்துக் கொண்டுதான் இது தெரிய முடியும். வந்திருக்கிறார் ஒருத்தர், நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரா இல்லையாங்கிறத ஒரு முகத்தை பார்த்து, முகம் நல்லா மலர்ச்சியா வச்சிருக்கிறார், நம்ம கிட்ட பேச ஆயத்தமா இருக்கிறார், நம்மகிட்ட பேசணும்னு விரும்புகிறார். இல்லை முகத்தை கடுகடுன்னு வச்சிருக்கிறார், இப்போ கைமாத்து கேட்குற நேரம் இல்லை, இது அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்புகள் எல்லாம் நாம ஒருவருடைய புறத்தோற்றத்தை வைத்து தெரிந்து கொள்கிறோம். ஆனா அகத்தோற்றத்தில் என்ன நினைக்கிறார் நமக்கு எப்படி தெரியும்? தெரியுறது இல்லை. உள்ள என்ன சிந்தனை செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. புறத்தே இருக்கிறத வைத்துக் கொண்டு, அதுதான் பாசஞானம். பாசஞானம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, உடம்பினுடைய கருவி, என்னுடைய கண்ணை வச்சுக்கிட்டு, என் காதை வச்சுக்கிட்டு, என்னுடைய நாசியை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது. இதை வச்சு தெரிஞ்சுக்குவது. சாமி கும்பிட்டு கண்ணால பார்த்து சாமி கும்பிட்டுட்டே இருப்போம், காதால தேவாரம் பாடுறதை கேட்டுக்கிட்டே இருப்போம், அதே நேரத்தில் மூக்குனால நைவேத்திய சுண்டல் வாசனையும் முகர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்படின்னுட்டு பாசஞானம். கண்ணால பார்த்துட்டே இருப்போம், சரி கண்ணை மூடணும், டக்குன்னு போயிடுச்சு, காட்சி போயிடுச்சு, எதோ கண்டதெல்லாம் வந்து நிற்கும் முன்னால. கருத்தை உண்மைக்கு. அதனாலதான் நம்ம பெரியவங்க ஒரு உருவத்தை கொடுத்து முதல்ல கான்சென்ட்ரேஷன்ங்கிறது உருவ நிலையிலே நிக்கட்டும், ஃபர்ஸ்ட் அதுலயே நிக்கலாம். எல்லா இடத்துலயும் தான் கடவுள் இருக்கிறார், கோயில்ல மட்டுமா கேட்கிறோம்? நம்மள அதானே கேட்கிறோம். ஏன் உருவம் கொடுக்குற? எல்லா இடத்துலயும் கடவுள் நிறைந்திருக்கிற பொழுது அவரை ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்றிய? அவர் அங்கதான் இருக்கிறாரா? இப்ப நாம வெளியில வெயில் காலத்துல வெயில்ல சுத்திட்டு வரோம், 12:30 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழையிறோம். வந்தவனையே சேர்ல வந்து உட்கார்ந்துடுறோம். உட்கார்ந்து என்ன பண்றோம்? வேற வீட்டு வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு குறிப்பா உணர்த்துவோம், அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஃபேன் போட சொல்றாரு, ஃபேன் போடுறோம்ல, ரொம்ப புழுக்கமா இருக்குங்க, ஃபேனை போடுங்க. ஃபேன் போட்டவன என்ன வரும்? என்ன வரும்? காத்து வரும். என்ன ஃபேன் என்ன காத்து மேனுஃபேக்சர் பண்ணுதா? தயாரிக்குதா காத்து? இல்ல பெரிய பை வச்சுக்கிட்டு அதுல இருந்து காத்து எடுத்து எடுத்து கொடுக்குதா? ஃபேன் போட்டவன எங்க இருந்து வந்தது காத்து? காத்து அங்கே தானே இருந்தது. ஃபேன் போட்டு சுத்த ஆரம்பிச்சவனே காத்து வருதுன்னு சொல்றோமே, எங்க இருந்து கொண்டு வந்தது காத்து? அதாவது தயாரிக்குதா காத்த? இருக்கிற காத்து தான். சுத்த ஆரம்பிச்சவன காற்றை நாம் உணருமாக உரைப்புத்தன்மை செய்ய வைக்கிறது. காற்றை எங்கே தயார் பண்ண? எங்கும் நிறைந்த காற்றை உணர வைக்கவும் உரைப்புத்தன்மை தோன்றும் செய்ய வைப்பது ஃபேன். அதுபோல எங்கும் நிறைந்த கடவுளை உணர வைப்பதும் உரைய வைப்பதும் உருவ நிலையில இருக்கக்கூடிய திருக்கோயில்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது உரைப்பு ஏற்படுகிறது அந்த உருவத்தை பார்த்த உடனே. ஃபேன் இருக்கு, நம்மளும் இருக்கிறோம், ஆனா ஓடல. ஏன் சார்? இங்க 12 இருந்து 2 மணி வரைக்கும் கரண்ட் கிடையாது. அப்ப நாம கோயிலுக்கு போனா நமக்கு புலகாங்கிதம் அடையுது, மயிர்கூச்சரி. அவன் சொல்றான், எனக்கு தெரியவே இல்லையா ஐயா, நீ என்னையா அந்த உருவத்தை பார்த்து? ஐயா அதுக்கு என்னையா பண்றது? எங்களுக்கு பக்திங்கிற கரண்ட் போகுது, நாங்க அதை பார்த்து ஃபேன் அனுபவிக்கிறோம். உன்கிட்ட பக்திங்கிற கரண்ட் இல்லையே, அவ்வளவுதான். அப்ப எல்லாருக்கும் இருக்காது. அந்த உணர்வு தோன்றுகிற பொழுது உணர்வினாலே விளைகின்ற ஆனந்தத்தை அந்த உருவம் நமக்கு தருகிறது. அதுதான் முதல் நிலை. அது பாவனா நிலை. பாவனை இல்லாம முடியாது. அப்பா போட்டோவை மாட்டி வச்சிருக்கிறோம், அப்பாவா இருக்காரு?
என்ன நினைக்கிறோம்? அப்பா. அது அது பாவனை. பாவனை இல்லாமல் அனுபவம் நிகழாது. திருக்கோயில பார்க்கிறோம், பாவனையிலிருந்து அடுத்த நிலை தான் நமக்கு சைவத்தில் காட்டியிருக்கு, அருவுரு நிலை. முதல்ல உருவ நிலையில பார்க்கிறோம், சிவனை பார்க்கிறோம், தியாகராஜரா பார்க்கிறோம், தட்சிணாமூர்த்தியா பார்க்கிறோம், நடராஜரா பார்க்கிறோம். பாவனா நிலையில பார்த்து அதுதான் பெருமான், அவர் 5 தொழில் பண்ணுகிறார், அவர் குருவாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலைகளை பாவனா நிலையை பார்த்துட்டு இது அத்தனையும் ஒட்டுமொத்தமா இருக்கிற சிவலிங்கம். அதுல இருந்து பிரிஞ்சு வருதுதான் இதெல்லாம், இந்த மூர்த்தங்கள். இந்த மூர்த்தங்கள் அத்தனையும் ஒன்னா போய் அப்படியே பிரிட்ஜ் ஆகிறது தான் அருவுருவ நிலை, அதான் சதாசிவம். அதுல இருந்து இது அப்படியே அது ரேடியேட் ஆகுது, அப்படியே அது அப்படியே வருது. உடனே நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் பண்றோம், அந்த அருவுருவ நிலையில கான்சென்ட்ரேஷன் மனசு. அப்ப இந்த பாவனா நிலையில், இப்ப இந்த பாவனா நிலையினுடைய அடுத்த நிலை, இப்ப நாம இந்த உருவ நிலையிலிருந்து அருவுருவ நிலைக்கு போகிற பொழுது நாம திருக்கோயில்கள்ல இப்ப சிவலிங்கம் பார்க்கிறோம், அது வந்து உலோகத்துல செய்திருக்கு, கல்லுல செய்திருக்கு, இதுல எல்லாம் செய்திருக்கு. என்ன இருந்தாலும் இது வந்து அசித்து பொருள் தானே, ஆமா, அதை மறுக்க வேண்டாம், அது ஒரு அசித்து தானே. ஆனா அதுல சிவம் இருக்கிறதா நாம வந்து அதுல மந்திர நிலையில, திருக்கோயில இருக்கிறது இல்லைன்னா மந்திர பாவனை. இப்ப நாம வந்து உருவமா நினைக்கிறத அங்க இருக்கிற சிவாச்சாரியர்கள் அவர்கள் மந்திர வடிவமா பார்ப்பார்கள். அதற்குரிய மந்திரம் இருக்கும், அந்த மந்திர வடிவா பார்ப்பாங்க. வடிவம் மந்திரம் வடிவம் தானே. அப்ப இவங்க அவர்கள் அதை நாம பார்க்கிற பொழுது அந்த அசித்துக்குள்ளே இருக்க சித்தை பாவனை செய்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அருவுருவங்கிறதுக்கு அடுத்த நிலை, அருவுருவ நிலை என்னன்னு கேட்டா, அசித்துக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தைக்கான நாம பக்குவப்படுகிற நாம் அதுக்கு அடுத்த நிலையாக சித்துக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தை காணுகிற நிலைக்கு பக்குவப்படணும். அதுதான் அடியார் வணக்கம். அசித்திலே இருக்கக்கூடிய சித்தை கண்டு வணங்குகிற நாம் இப்ப சித்தாக இருக்கக்கூடிய இந்த அடியாருடைய உயிர் இருக்கிறதே, அந்த உயிருக்குள்ள சிவம் விளங்கி தோன்றுவதனாலே இவர் சிவன்பால் அன்பு செலுத்துகிறார், இவர் சிவனுடைய சாதனங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். எனவே சிவன் இவரிடம் உறைந்து இங்கே பாலிலே இருக்கக்கூடிய நெய் போலவும் இங்கே தயிரிலே இருக்கக்கூடிய நெய் போலவும் விளங்கி தோன்றுகிறார் என்று அடுத்த அருவுருவ நிலையிலே சதாசிவ திருமேனியாக அடியாரையே வணங்குதல், அதுதான் அடுத்த நிலை. அடியாரை பார்த்த உடனே வணங்கணும்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போல பெரிய புராணத்தில் சொல்றார், விரண்மண்டர் சொல்றார், நீ ஆண்டவனை கூட வணங்க வேண்டியது அவசியமே கிடையாது, நீ அடியாரை வணங்கினா போதியாட்ட. அடியாரை நீ தேர்ந்தெடுத்து வணங்குவாயே. ஆனால் என்னங்க பெரிய புராணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி பேருக்கு மேல கோயிலுக்கே போனவங்க இல்லை. ரொம்ப சௌரியமா இருக்கே சார், என்னென்ன சார்னு கேட்டுறாதீங்க நீங்க. நாங்க கூட சார் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், வீட்டு தொந்தரவு வேட அந்த தொந்தரவு இப்படிலாம் கூட பாயிண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்க உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க. அவங்க நிலையே வேற. ஒரு 4-5 நாயன்மார் இருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க திருநீர் பூசினதாவோ கோயிலுக்கு போனதா கூட தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே அடியார் தான். திருக்குறிப்பு தொண்ட நாயனாரு காஞ்சிபுரத்தில் ஒருத்தர், அவருக்கு என்ன வேலைன்னா அடியாறுகளை தினம் ஒரு அடியாரை வணங்கி அவருடைய ஆடையை வாங்கி அதை வெளுத்து கொடுத்து அதை அற்புதமா ஒரு கையில திருத்தி கொடுக்குறார். அது ஒரு ஆனந்தம் தான் அவருக்கு, வேற ஒண்ணுமே செய்யலுங்க. அவரு என்னங்க செஞ்சாரு? அவரு என்னங்க அவர் தூக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்து வேலை கூட்டிட்டு போயிட்டாரு. நீ வா, இங்க இருக்க வேண்டிய ஆள்ல சிவலோகத்துக்கு வாட்டு கூட்டு போயிட்டார். அது என்ன பண்ணாரு? அவரு ஒருத்தர் மீன் பிடிக்கிறாருங்க, மீன் பிடிச்சது மட்டும் நீங்க தினம் கொண்டு வந்து அதை சாப்பிட்டாரு, அதுதான் உணவு, அதுதான் சமாச்சாரம், அதுதான் எல்லாம் இருக்கிறாரு. ஒரு நாள் கூட நாகப்பட்டதுல அந்த கோயிலுக்கு போனவர் இல்ல. காயாராகுணர் இருக்கிறாரு சுவாமி, அந்த பெருமானை வந்து பார்த்தவர் கூட கிடையாது. அவருக்கு எல்லாமே சிவையா. அவருக்கு என்ன, நான் எடுக்கிறது முதல்ல சிவனுக்கு தான் அர்ப்பணம், ஏன்னா இவர் கொடுக்குற மீனை அவர் டக்குன்னு வாங்கிக்கிற மாதிரி பாவனை. இந்த பாவனையினுடைய ஸ்ட்ரென்த் தெரியணுங்கிறதுக்கு தான் நவரத்தனங்களும் பதிந்த ஒரு மீனை வரவழைச்சு காட்டினாரு. அப்பவும் அவருடைய நினைப்பு எப்படி இருந்ததுன்னு மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் அவருக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டான்னு, சிவனுக்கு தெரியும் அதிபத்தர் எப்படின்னு. ஆனா உலகத்துல இருக்க சொல்றான், கிடைக்கிற மீனத்துக்கு விடுறாரு, இது ஒரு பெரிய சமாச்சாரமான. நவரத்தனத்திலே கிடைச்சாலும் முதல்ல கிடைக்கிற காட்சி சிவனுங்கிறா அப்படின்னு விட்டார் பாருங்க. நடுங்கிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க. சிவன் தோன்றிட்டார், இதுக்கு மேல நீ இங்க இருக்க லாய்க்கு இல்ல, கமான்
அப்படின்னு கூட்டு போயிட்டார். நான் இந்த பக்குவ நிலை பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன மாதிரி தானே இருக்கிறாரு அவரு, என்ன மாதிரி தானே வராரு, என்ன மாதிரி தானே போறாரு, என்ன மாதிரி தானே சாப்பிட்றாரு, என்ன மாதிரி தானே முண்டி அடிச்சுட்டு பஸ்ல ஏறாரு. அவர் எப்படி சார் நான் வணங்குறது, எதுக்கு சார் வணங்குறது? இதுதான் ஈகோ. இன்னும் போல மேலன்னு அர்த்தம், கீழே இருக்கிறோன்னு அர்த்தம். வேர்த்தால் குளிப்பர், பசித்தால் உண்பர், பார்த்தால் நம்மை போல் இருப்பர். ஏமாந்துடக்கூடாது. நீங்க அவரை பக்குவமா வணங்க ஆரம்பிச்சோடனே சிவன் அங்க இதான் முன்னாலே ஒரு உதாரணம் சொன்னேன். பால்ல நெய் போல இல்லாம தயிர்ல நெய் போல விளங்கி தோணும். தயிர்ல ஒரு கடை கடைஞ்சா வந்துடும், என்ன டக்குன்னு வந்துடும். இல்ல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரை வணங்குகிறீர்களோ அவருக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைச்சிடும் முன்னாடி. இதான் அங்க இருக்கிறது. ரொம்ப டேஞ்சரான ஆளு இந்த ஆளு. யாருக்கு முன்னால கொடுப்பாரு, யாருக்கு பின்னால கொடுப்பாரு ஆர்டரே தெரியாது நமக்கு. நாம நினைச்சிட்டு இருப்போம் அவர் ரொம்ப பெரிய, என்ன சார் தினம் அவரை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு, அவர் தான் சார் முன்னால நிப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். கியூலயே அவர் தான் கடைசியில நின்றுட்டு இருப்பார். இதெல்லாம் இவர் எதையும் நாம சொல்ல முடியாது. பக்குவங்கிறது பேச்சுல இல்லை, எண்ணத்துல. அந்த எண்ணம் அப்படி நிறைந்து விளங்குமே. ஆனால் அவங்க தான் சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள். 1000 வார்த்தை பேசணுமா என்ன சிவன்கிட்ட போய், அப்படி போய் நின்று சாமி அப்படின்னு நிக்கிற பொழுது கண்ணீர் வருவாடா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன வார்த்தை ஒண்ணு நம்ம அவன்கிட்ட போய் அம்மானு ஒரு குழந்தை ஒரு வார்த்தை சொன்னா போத தாய் உள்ளம் கரைஞ்சி உருகி அது போய் சொல்லணுமா தன்னுடைய அத்தனையும் இல்லையா? தாயை விட கருணை உடையவனாச்சே சிவன். அவங்க கருணைக்கு என்ன ஈடு, என்ன சொல்ல முடியும், எதை சொல்ல முடியும்? அதனால நம்மள அறிவுல இருக்கக்கூடிய எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதையும் அவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நாம அவனை புகழணும்னு அவன் எதிர்பார்க்கிறான்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளோட பைத்தியக்காரன் கிடையாது. ஏன்னா அவனை புகழவே முடியாதுங்க. என்ன புகழ்ந்தாலும் பத்தாது. கோடி 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 அளவுக்கு இருக்கக்கூடிய. இப்ப நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு பெரிய 2 குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் கடல்ல டக்குன்னு 2 குடம் தண்ணியை ஊத்தி விட்டு கடல் லெவல் கொஞ்சம் உயர்ந்திருக்கா பாருங்க அப்படின்னா, எங்கேயாவது 2 குடம் தண்ணியை ஊத்தி கடல் லெவல் மட்டும் உயருமாங்க? நான் ஏதோ 2 மணி நேரம் பேசிட்டா சிவனுடைய பெருமை உயர்ந்துருமா? அது எப்படியும் உயரும்? 91 வரி சொல்லிவிட்டு சிவபுராணத்துல சாமி சொல்லருக்கு அரியானை சொல்லி திருவடிக்கு. எங்க அப்பாவை என்ன சொல்றது, எப்படி சொல்றது? எனக்கு கிடைச்ச வார்த்தைகளை வச்சுதானே நான் சொல்ல முடியும். அதுல எல்லாம் சொல்லிட முடியுமா? அகப்படுவானா அவன்? சொல்லுக்கு அகப்படுவானா? வார்த்தைக்கு அகப்படுவான் இல்ல எண்ணத்துக்குத்தான் அகப்படுவானா? ஏன் எண்ணத்துக்கு அகப்படுவானான்னு கேட்டார்னா, எண்ணமும் சொற்களை பற்றியதுதான். எண்ணம் கூட சொற்களை பற்றித்தான் வருகிறது, நிகழ்கிறது நமக்கு. சொற்களே எழுத்தோசை இசையோசைன்னு முதல்ல எழுத்தோசையாத்தான் நமக்கு தோணுகிறது. அப்போ யாராலையும் காதுல கேட்க முடியாது. இசையோசையாக இருக்கிற பொழுதுதான் அது கேட்க முடியும். எழுத்தோசையா இருக்கிற பொழுது எண்ணங்கள் எல்லாம் நமக்கு எழுத்தை பற்றி வருவனதான் இல்லைங்களா? இப்ப நாம ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கோம், ஒருத்தர் எதிர்பாராம வராருன்னு வச்சுக்குவோமே. நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், டிவி போறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம், ஒருத்தர் வந்து விட்டார். வருகிற பொழுது உள்ளத்துல நினைக்கிறோம், இந்த நேரத்தில் நிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நிக்கிறாங்கிற அந்த எண்ணமானது எதை பற்றியது? சொற்களை பற்றியது தானே. ஆனா அந்த சொற்கள் நம்ம காதுல விழுவுதா? எண்ணமும் சொற்களை பற்றி தான். அந்த சொல்லு நம்ம காதுல விழலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் சொற்களை பற்றியதுதான். அதை சொல்லத்தான் ஆதாரமா வச்சு வரும். வந்துட்டாயா இந்த நேரத்தை பார்த்து, எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ தெரியல. சார் வாங்க சார், உங்களை தான் நினைச்சேன். இது வேற வார்த்தை. உள்ளுக்குள்ள இருக்கிற சொற்கள் வேற, வெளியில சொல்லுகிற சொற்கள் வேற. உள்ள இருக்கிற சொற்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் சொற்கள் பற்றித்தானே இந்த எண்ணம் இருக்கு. எண்ணமே சொற்களை பற்றித்தான் இருக்கு. அதனாலதான் எண்ணத்தினாலையும் இவனை பிடிக்க முடியாது. எண்ணம்ங்கிறது சூட்சம எழுத்து, பேச்சு என்பது தூள எழுத்து. அவ்வளவுதான். எண்ணத்தையும் கடந்து நிக்கிற அனுபவம். என்னன்னு சொல்ல தெரியாது சார், என்னன்னே சொல்ல தெரியல சார். அங்க எழுத்து இல்ல, எழுத்தே கிடையாது. அதை எழுத முடியாது, சொல்ல முடியாது, பண்ண முடியாதுன்னா அனுபவம் அது சொற்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த அனுபவத்தை தருகிறவன் சிவபெருமான். அதான் சொல்ல வகுத்த பிறவி மாது நல்லாடும். மாதுதான்
பிறவிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறார் திருவருள் சக்தி. ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மாவுக்கு அறிவு தெளிவு ஏற்படுமாறு இந்த பாசஞானத்தை நீக்கி பசுஞானமாக அதனுடைய அறிவில் இது பாசம் உடம்பை வச்சு வச்சு அது பெறுகிற அறிவை அதனுடைய அறிவில் தெளிவு பெறுமாறு செய்து கொண்டே வருகிறார். பகுத்துணர்வாகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள் நின்றானார். உள்ளே நிற்கிறான், அந்த ஆன்மா கூடவே இருக்கிறான். இல்லைன்னா இதால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது அவ்வளவுதான். ஒரு கருவுக்குள்ள போய் தானா உட்காராது, தானா வளராது, தானா இது செய்யாது, எதுவுமே இது கூட இருந்து 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 அது உள்ளு இருந்து கூடவே நிற்கிறான். அடுத்த வகுப்புல இதே பாடலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நான் இந்த பாடலை முழுமையா பார்க்கல, பாடலை பார்த்துட்டே நான் கணக்கு ஓட்டக்கூடாது. அதான் இதே பாடலை இன்னும் தெளிவாக அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நம்ம சரவணன் ஃபோன் பண்ணி ஐயா இன்னைக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டோன்னே என்னுடைய கமிட்மெண்ட் எல்லாம் தெரியாமல் நம்மளுக்கு சரின்னு விட்டேன் டக்குன்னுட்டு. நேற்று அவர் ஃபோன் பண்ணும் பொழுது இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு, அதனால எனக்கு வர ரொம்ப தாமதமாக போச்சு. இருந்தாலும் சரி எப்படியும் வந்து உங்களை சந்திக்கணும் அத்தனை பேர் அப்படின்னுட்டு. இது ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க எங்கள் மாணிக்கவாச ஐயா, அது 100க்கு 100 உண்மை. என்னன்னா அதுல திருமந்திரத்துல எவ்வளவு சிந்திக்கணுங்கிற வரம் கொடுத்துருக்கானோ அவ்வளவுதான் சிந்திக்க முடியுது, அதுக்கு மேல தாண்ட முடியல. அதுக்கு அவ்வளவுதான் அவர் போட்டு தரார். எவ்வளவுதான் நம்ம பைய பெருசா எடுத்துட்டு வந்தாலும் போடுறதுதான் போடுறாரு கொஞ்சமா, இது போதுங்கிறார். சில நாள் பைய சின்னதா எடுத்துட்டு வந்தோம்னா நிறைய போட்டுறாரு. அதனால அவர் கொடுக்குற அந்த நேரம் தான் நமக்கு கிடைக்குது. நானும் நிறைய சொல்லணும், நிறைய பேசணும், அது வர முறையே இல்லாம நான் பாடு வந்தாமா பேச ஆரம்பிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நடுவில் மாணிக்கவாசகம் டீ கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும், பொங்கல் கொடுக்கணும், சக்கரை பொங்கல் கொடுக்கணும், அது பாடி சாப்பிட்டுட்டு அப்படி சொற்பொழி போயிட்டே இருக்கணும். அப்படிலாம் கூட ஆசை. சார் சொல்லிடுங்க சார் எப்பன்னு, நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அந்த நேரம் பார்த்து அப்படி நீங்களாம் பயப்படாதீங்க. அது மாதிரி ஒரு ஆசைன்னு சொல்கிறேன். ஏன்னா திருமந்திரத்தை சிந்திக்கிற பொழுது எனக்கே அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்னு வைக்கிறதுல எனக்கு திருப்தி இல்லை, எனக்கே திருப்தி இல்லை. இப்போ இந்த பாட்டை பார்க்கிற விதம், சுவாமி தன்னுடைய இரு கூறாக பிரிந்து அருள் நிலையாக நின்று அறிவு நிலையாக நின்று தாயாக இருந்து உடம்பை தந்து தந்தையாக நின்று அறிவை வளர்க்கிறான். இதைத்தான் புறத்தே நமக்கு கொடுத்தான் ஒரு தாயும் தந்தையுமா. அவன் எப்படி அதை செஞ்சிட்டு இருக்கிறான்னு காட்டுறதுக்கு சிம்பாலிக்கா ரெப்ரசன்டேஷன் வெளியில கொடுத்திருக்கானே. இதை பார்த்து கூட உனக்கு தெரியலன்னா உன் அறிவை என்னடா சொல்றதுங்கிறார் திருமூலர். வெளியில கொடுத்த அப்பாவும் அம்மாவும் தாண்டா அவன் உள்ள இருந்து அப்பாவும் அம்மாவுமா செய்யறான். அதனாலதான் அவனை அப்பாவும் அம்மாவுமா காட்டினாங்க நம்ம பெரியவங்க. சிவனை இப்படி பாரு அப்படின்னு தாயும் தந்தையுமாக தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளன் கவர் கல்வன் அப்படின்னாரே அந்த தோற்றம். நிறைய செய்வமாக 5 எழுத்து 5 முறை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,